பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 1வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்பதாக. தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், யூ வில் ஈட் த பெஸ்ட் ஆஃப் த லேண்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் யூதாவின் ஜனங்களை பார்த்து கூறுகிறார், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்பதாக. மனம் பொருந்துதல் என்பது இருதயத்தின் நிலையை குறிக்கிறது. செவி கொடுத்தல் என்பது அப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து உண்டாகும் கீழ்ப்படிதலை குறிக்கிறது. கர்த்தரோடு உள்மனம் சீர்பொருந்தி இருந்தால் அது கீழ்ப்படிதலாய் வெளிப்படும். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கர்த்தரோடு இசைந்திருக்கும் போது நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஜீவியம் செய்வீர்கள். கர்த்தருடைய பார்வையில் பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். சவுலின் கீழ்ப்படியாமை நிமித்தம் அவன் ராஜ்ய பாரத்தை இழந்தான். தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் கீழ்ப்படிதலுள்ள ஜீவியம் செய்ததினால் அவனுக்கு நிலையான வீட்டையும் சிங்காசனத்தையும் தேவன் கொடுத்தார். இயேசு சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று வேதம் கூறுகிறது. அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நம்மிடமும் அதே கீழ்ப்படிதலை அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் காணப்படும் போது தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசங்களின் சூழ்நிலைகள் எதுவாய் காணப்பட்டாலும், பஞ்சங்கள் காணப்பட்டாலும், ஸ்திரத்தன்மையற்ற நிலை காணப்பட்டாலும், யுத்தங்களும் உள்நாட்டு குழப்பங்களும் காணப்பட்டாலும் நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். கானான் தேசத்தை வேவு பார்க்க சென்றவர்களில் 10 பேர் தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் துர்ச்செய்தியை கொண்டு வந்ததினால் பாலும் தேனும் ஓடின கானான் தேசத்தின் நன்மையை புசிக்காமல் வனாந்தரத்தில் மரித்தார்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார், ஆகையால் எளிதாய் எதிரிகளை மேற்கொள்ளலாம் என்று சொன்ன யோசுவாவும் காலேபும் அவர்கள் சந்ததிகளும் கானானின் நன்மையை திருப்தியாய் புசித்தார்கள். ஆகையால் ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஜீவியம் செய்யவும் அவருடைய சித்தத்தின்படி வாழவும் உங்களை அர்ப்பணியுங்கள். அப்போது கர்த்தர் நன்மையான நல்ல ஈவுகளை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உடைய பிள்ளைகளாகி எங்களை ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேசத்தின் நன்மையை புசிக்கத்தக்கதாய் கர்த்தர் நீர் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கீழ்ப்படிந்து ஜீவிக்க எங்களை பிரதிஷ்டை செய்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை இன்றைய தினத்திலும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நீர் நடத்துவீராக. கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.